नित्यानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. நித்யானந்தம். இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து சந்நியாச வாழ்க்கை. அது 2010 வந்து ஆசிரமத்தில் வந்து ஜாயின் பண்ணோம். 2013 இந்த சாமிஜி வந்து இந்த பூரண சந்நியாஸ் இனிஷியேஷன் தீட்சை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அப்போ வந்து சாமிஜிக்கிட்ட இந்த பூர்ண சந்நியாஸ் தீட்சையை வாங்கிக்கிட்டோம். இப்போது இந்த சந்நியாச வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான வாவுன்னு சொல்லுவாங்க. அதாவது அஸ்தேயா, அபரிக்கிரகா, அஹிம்சா, பிரம்மச்சரியா, சத்யா. இந்த 5 வாவ்ஸையும் கடைப்பிடித்து வாழ்கிறது தான் சந்நியாசம். அதாவது அஸ்தேயனா மற்றவங்களுடைய பொருளை வந்து நாம் எடுக்கக்கூடாது, தொடக்கூடாது. அஹிம்சா, அதாவது மற்ற உயிரினங்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் தரக்கூடாது. அபரிக்கிரகா, அது எவ்வளவு மினிமமாக நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த தேவைப்படுற அளவுக்கு மட்டும் நம்மளுடைய பொருட்கள், நம்மளுடைய உடைமைகள் அதை வந்து பயன்படுத்தி கொள்வது. அதுக்கு மேலே வந்து இருந்தாலுமே அதை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்மளுடைய பர்சனல் நம்மளுடைய ட்ரெஸ் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற இந்த ருத்ராட்சம் ஆகட்டும், எதுனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளவு தேவையோ, எவ்வளவு ரொம்ப குறைந்தபட்சம் எவ்வளவு தேவையோ அதன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு, அதாவது இப்போது நம்ம நார்மலாக நம்ம சொசைட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறையா ஒரு 10 செட்டு ட்ரெஸ்ஸு, 8 செட்டு வெளியில் போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, 8 செட்டு உள்ள இன்னர் ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஆதீனத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளவு தேவையோ, இப்போ 2 செட்டுனா 2 செட்டு, 3 செட்டுனா 3 செட்டு, அந்த அளவுக்கு மட்டும் வச்சு, ஏன்னா அப்போ தான் அந்த மாதிரி குறைந்த பொருட்களை வச்சு வாழும்போது நமக்குள்ள அளவு கடந்த அந்த மன திருப்தி வருது. அது மற்ற பொருட்கள் மேலே இருக்க அந்த தேவையற்ற ஆசைகள், தேவையற்ற அந்த பந்தங்கள், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுது. அடுத்தது சத்தியம்னா எப்பயும் உண்மையை பேசுவது. அதாவது நம்ம ஒரு அன்கான்ஷியஸாக கூட, அதாவது விழிப்புணர்வு அற்ற நிலையிலிருந்து நம்ம ஒரு பொய் சொல்வதோ, ஒரு தேவையற்ற வார்த்தையை விடுவதோ, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எப்போவுமே அந்த உயர்ந்த நிலையில், உயர்ந்த அந்த அவேர்னஸ், உயர்ந்த அந்த கான்ஷியஸ்னஸ், உயர்ந்த விழிப்புணர்வுலேருந்து எதுனாலும் பேசுகிறது, நம்ம வார்த்தைகளை கொடுப்பது. ஸோ அந்த சத்தியத்திலே இருக்கிறது பிரம்மச்சரியம். இந்த 4ஐயும் கடைப்பிடித்து வாழ்வது தான் பிரம்மச்சரியம். இப்போது இந்த மாதிரியான இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமாக மாறுகிறது.
நம்மளுடைய வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி, மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் என்னை சுற்றி இருக்கவங்களோட பர்சனல் லைஃப்லேயும் நிறைய சேஞ்சஸ் வருது, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வருது இந்த இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால. இது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய ஆதீனத்தில் சாமிஜி சொல்கிற 4 தத்துவங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருங்குவித்தல், ஸ்ரத்தை, பொறுப்பெடுத்தல், பலப்படுத்துதல். ஒருங்குவித்தல் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எப்பொழுதுமே குருநாதர் பரமஹம்ச சாமிஜி நித்யானந்தர் அவரோட ஒருங்குவித்தலோடு இருத்தல். அது இன்டெகிரிட்டி வித் குருன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த ஒருங்குவித்தல் தன்மை குருவுடன் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப, அதாவது அளவில்லாத ஆனந்தமும் அளவில்லாத மகிழ்ச்சி, வாழ்க்கையில் அந்த தெளிவு, அது வந்து அந்த குருவுடைய ஆசீர்வாதத்தினாலும் குருவுடைய கருணையினாலும் மிக அருமையாக நடக்கும். ஒருங்குவித்தல்னா, இப்போது குருநாதர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு சின்ன வேலை சொல்கிறேன்னா அதை இமீடியட்டாக பண்ணி முடிக்கிறது. அது பண்ணி முடிக்க முடியாட்டி குருநாதர்கிட்ட போய் கம்ப்ளீட் பண்ணுறது. என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நாமளே கம்ப்ளீஷனில் வச்சுக்கிறதும் நம்ம சுற்றி இருக்கவங்களும் கம்ப்ளீஷனை வச்சுருக்கிறது தான் ஒருங்குவித்தல்னு சொல்லுவாங்க. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரத்தை. எந்த ஒரு செயலிலும் ஸ்ரத்தையுடன் செயல்பட வேண்டும். அது நம்மளுடைய மேக்சிமம், நம்மளால் ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் நம்மளுடைய முழு உணர்வையும் முழு நம்மளுடைய சக்தியையும் பயன்படுத்தி அந்த செயலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது, அதுதான் ஸ்ரத்தைங்கிறோம். அடுத்து பொறுப்பெடுத்தல். இப்போ சந்நியாச வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா, சந்நியாச வாழ்க்கை வந்து இந்த உலகத்துக்கே பொறுப்பெடுத்ததும், அப்புறம் அந்த சந்நியாசி அவரோட வாழ்க்கைக்கும் பொறுப்பெடுத்தலும் இதில் அடங்கும். அதாவது இந்த தான் பெற்ற இன்பம் இந்த உலகமும் பெறட்டுங்கிற அந்த உணர்விலிருந்து, அதாவது இந்த ஆனந்தத்தை சாமிஜி அவருடைய சன்னியாசிகளுக்கு கொடுத்த இந்த ஆனந்தத்தை மக்கள் எல்லோரும் பெறணும்ட்டு அதுக்காக ஒரு பொறுப்பெடுத்து ஒரு செயலில் இறங்குவதும், அதை வந்து எண்ட் டு எண்ட்னு சொல்லுவாங்க. அது அந்த செயலை வந்து முடிகிற வரைக்கும் ஒரு அந்த பொறுப்போடு இருந்து அந்த செயலை முடிப்பது தான் பொறுப்பெடுத்தல். வளப்படுத்துதல், அதாவது தான் பெற்ற இந்த ஆனந்தத்தை அது மற்றவங்களுக்கு பகிர்றதுனால. இப்போ சாமிஜி வந்து அவர் அடைந்த அந்த ஞானத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் மக்களுடைய வாழ்க்கை அந்த சாமிஜியினுடைய சக்தியினால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால பண்ண முடியுது. அது வந்து அவங்க உள்ளுலகமாகட்டும் வெளியுலகமாகட்டும் அவங்க வந்து
சாமிஜியினுடைய அந்த ஞான சக்தியினால் அவங்களால பண்ண முடியுது. ஏன்னா சாமிஜி வந்து இந்த உலகத்தையே வளப்படுத்தணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான். ஸோ அந்த எண்ணம் வந்து சந்நியாசம், அது சந்நியாசிகளுக்கு வந்து அதுதான் வாழ்க்கை. அந்த வளப்படுத்தும் அந்த தன்மையோடு வாழ்கிறதான் ஒரு சந்நியாச வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்மளுடைய ஆதீனம், பெங்களூர் ஆதீனம், அது இல்லாமல் மற்ற ஆதீனங்களும் சாமிஜி வந்து நித்யானந்த சந்நியாச சம்பிரதாயத்தில், அதாவது நிறைய ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது முதலில் பார்த்திங்கன்னா பௌத்திக பிரம்மச்சரியம், அடுத்தது நைஷ்டிக பிரம்மச்சரியம், அடுத்தது பூரண சந்நியாசம். அதே மாதிரி நிறைய லெவலில் தீட்சைகள் சாமிஜி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது இந்த தீட்சையை நீங்கள் எப்படி பெறலான்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த யோகம்னு சொல்லிட்டு 3 மாதம் ஃப்ரீ கோர்ஸ் நம்ம ஆதீனத்தில், பெங்களூர் ஆதீனத்தில் நடக்கிறது. அது வந்து முழுக்க ஒரு சன்னியாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்கப்படும். அதாவது தன்னை சுத்தம் செய்வது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உள்ளுலகையும், தன்னுடைய அதாவது உள்ளுலகில் புத்தரும் வெளியுலகத்தில் வந்து பில்கேட்ஸும் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இளைஞர்களை உருவாக்குறது தான் ஆனந்த யோகம். அது வந்து முழுக்க இலவச வகுப்பு. இன்றைய இளைஞர்கள், அதாவது 18 வயதிற்கு மேல் இருக்கும் இளைஞர்கள் எல்லாரும் இந்த ஆனந்த யோகம் அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டு சந்நியாசத்தின் சாரத்தை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சந்நியாச சாரத்தை உணர்ந்து வாழுமாறு உங்கள் எல்லோரையும் பெங்களூர் ஆதீனத்தில் ஆனந்த யோக பயிற்சிக்கு அழைக்கின்றோம். நித்யானந்தம்.